ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் ஒரு நாள் போட்டியில் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் அவுட் ஆன விதத்தை பார்த்த தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தற்போது பெரிய அளவில் வைரல் ஆக்கி கொண்டு இருக்கு. பொறுமையை இழந்த கௌதம் கம்பீர் அவர்கள் கோவத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. அதற்கு பிறகு அங்கு நடந்த விஷயத்தை பற்றி இந்த முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கு. இந்த போட்டியில் முதல்ல பார்த்தீங்கன்னா தற்போது இங்கிலாந்து அணி பேட்டிங் பண்ணாங்க. இதில் அவங்க 47.4 ஓவர்களை மட்டும் பேட்டிங் பிடிச்சி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 248 ரன்களை மட்டுமே அடித்தாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக அந்த அணி கேப்டனான ஜோஸ் பட்லர் 67 பந்துகளில் 52 ரன்கள் அடித்தாங்க. அதற்கு பிறகு ஜாக்கப் பெத்தேல் 64 பந்துகளில் 51 ரன்களையும், அதிரடியாக விளையாடிய பில் சால்ட் 26 பந்துகளில் 43 ரன்களையும் குவிச்சாங்க. இதில் இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின ரவீந்திர ஜடேஜா 9 ஓவருக்கு 26 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு மெய்டன் ஓவர் வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தி இருந்தாங்க. ஹர்ஷித் ராணா தன்னுடைய முதல் ஒரு நாள் போட்டியில் விளையாடி 7 ஓவருக்கு 53 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு மெய்டன் ஓவர் உட்பட 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஷமி, அக்ஷர், குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க. இதன் பிறகு 249 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி தற்போது இந்தியா களமிறங்கினாங்க. இந்திய அணியில் துவக்க ஆட்டக்காரராக ரோஹித் சர்மா மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரும் களமிறங்கினாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் தன்னுடைய முதல் ஒரு நாள் போட்டியில் களமிறங்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் மிக மோசமான ஃபார்மில் இருந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு ரசிகர்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவங்க ஷஹீத் முகமது அவர்களுடைய பந்து வீச்சில் லியாம் லிவிங்ஸ்டன் அவர்களிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டாங்க. அதே போல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களும் 22 பந்துகளில் 15 ரன்கள் அடித்து அவங்களும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வெளியேறிட்டாங்க. ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழந்த போது பார்த்தீங்கன்னா டக்அவுட்டில் இருந்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் பொறுமையை இழந்து அவங்க சத்தமாக அங்கிருந்து கத்தி தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தினாங்க. தற்போது மோசமான ஃபார்மில் இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்கள் இந்த முறையாவது கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவங்க அவுட்டான விதம் தான் அனைவருக்கும் கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு இந்திய அணிக்கு புதிய கேப்டனை நியமிக்கும்படி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் கௌதம் கம்பீர் அவர்கள் தான் ரோஹித் சர்மா தற்போது கண்டிப்பாக இந்த தொடரில் சிறப்பாக விளையாடுவாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரையே கேப்டனாக நியமனம் பண்ணி தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அணியை தற்போது துபாய்க்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் தற்போது அதற்கு முன்பாக நடைபெறும் இந்த தொடரில் அவங்க முதல் போட்டியிலேயே இப்படி மோசமான முறையில் அவுட் ஆனது தான் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் தற்போது இந்த போட்டியில் சீனியர் வீரரான விராட் கோலி அவர்களும் காயம் காரணத்தினால தற்போது இந்த போட்டியில் விளையாடவில்லை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தற்போது சீனியர் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் மோசமான ஃபார்மில் இருக்கும்போது இந்தியா போனாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மிக மோசமான தோல்வியை ஏற்படுத்தும். அது தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்களையும் பெரிய அளவில் பாதிக்கும். சீனியர் பேட்ஸ்மேன்களுடைய பேட்டிங் ஃபார்ம் தற்போது ரொம்பவே மோசமான நிலைமையில் இருப்பதன் காரணத்தினால தான் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.